கம கமனு கரம் மசாலா செய்யலாமா? அந்த கரம் மசாலா வந்து சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி எதுக்கு சேர்த்தாலுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து 1 கப்பு நான் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கிட்டேன். எந்த கப்பில் ஏலக்காய் ஆட் பண்ணனோ அதே கப்லேயே வந்து நட்சத்திர பூவும் 1 கப்பு நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் கருகாத அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கோங்க. 1 கப்பு வந்து நான் பட்டை ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 கப்பு கல்பாசியும் நான் ஆட் பண்ண போகிறேன். எல்லாத்தையும் சேர்த்து கருகாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிராம்பு வந்து 1/2 கப்பு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் ஆட் பண்ணோம்ல அதே கப்லேயே வந்து கிராம்பு வந்து 1/2 கப்பு ஆட் பண்ணி கருகாத அளவுக்கு லைட்டாக வறுத்துக்கோங்க. இது பிரியாணிக்கெலாம் சேர்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் பிரியாணி மசாலாலாம் இது தான் நான் ஆட் பண்ணுவேன். கடையிலலாம் நான் வாங்குறதே கிடையாது. பிரியாணிலாம் கம கமன்னு இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தனியாக நம்ம வச்சுட்டு பெரிய ஜீரகம் 1 கப்பு, வெள்ளை மிளகு 1/2 கப்பு, சின்ன ஜீரகம் 1 கப்பு, கசகசா 1/2 கப்பு ஆட் பண்ணிக்கோங்க. முழு மல்லி வந்து ஏலக்காய் எடுத்தோம்னா அதே கப்லேயே 1 கப்பு முழு மல்லியும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் கருகாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரியாணி இலை வந்து நல்லா ஒரு கை நிறையா நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணி எல்லாத்தையுமே லைட்டாக கருகாத அளவுக்கு மிக்ஸ் பண்ணி இது எல்லாமே ஒன்று சேர்த்துக்கலாம். நம்ம ஏலக்காய் கருவேப்பிலையெல்லாம் நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல, இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்று சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா சூப்பரான கம கமன்னு கரம் மசாலா ரெடி.